வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சட்னி தான் செய்ய போகிறோம். என்ன தான் தேங்காய் சட்னி சாம்பார் இருந்தாலும் மணக்க புதினா சட்னி காரசாரமாக இருந்தால் இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிட்டத்தட்ட கல்யாண வீட்டு சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இது கண்டிப்பாக சேர்க்கணும். 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். அளவான தீயிலேயே தான் வறுக்கணும். கருகாமல் மல்லியோட வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, ஒரு 30 செகண்ட் இதை வதக்கிடலாம். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை பிச்சு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். 1 கட்டு புதினா தலையை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 கைப்பிடி அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு போடும்போது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு இருக்கும். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோடைய நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் புதினா தக்காளியை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த சட்னியில் ஒரு 5-6 புதினா இலையை போட்டு மறுபடியும் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்படி அரைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அரைச்ச பிறகு எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து ஊற்றிக்கலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற காரசாரமான இந்த புதினா சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.